ங்க வணக்கம். இந்த வாரம் நம்ம சில அழகான பொருட்களை எல்லாம் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஒரு சின்ன பாவை விளக்குங்க. இது பாவை விளக்கா இல்லை பாவை பதுமையான்னு கூட சொல்லலாம். அப்படி ஒரு அழகு, சிரிச்ச முகம், கொஞ்சம் 25 கிராம் எண்ணெய் விட்டு மட்டும்தான் இதை நாம் விளக்கேற்ற முடியும். ரொம்ப அழகாக இருக்குது முகம் அமைப்பு. இந்த குழி பாருங்கள், குழியும் கூட அழகாக இருக்குது. நல்ல அந்த ஷோல்டரில் பார்த்திங்கன்னா அந்த அலங்காரத்தினுடைய அமைப்பு மரப்பாச்சி பொம்மையிலலாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்குது. வேணின்னு ஒன்று இப்போ அலங்காரத்தில் வைக்கிறாங்க இல்லையா தலையில், அது அந்த காலத்திலேயே காட்டியிருக்காங்க பாருங்கள். தலைக்கு மேலே பாருங்கள், முதல்ல ஒரு அலங்காரம், அதுக்கப்புறம் ஒரு கொண்டை மாதிரி வச்சு ஜடை போட்டு பின்னி அழகாக வச்சுருக்குறாங்க. இந்த ட்ரெஸ் எல்லாம் பாருங்களேன், இந்த அரசாங்கத்து பெண்கள்லாம் போட்டிருப்பாங்க இல்லையா, ராஜாங்கத்து பெண்கள் தெய்வங்களுக்கெல்லாம் அலங்காரம் பண்ணும், அந்த மாதிரி அழகாக இருக்குது. 2 பீஸ் இருக்குங்க. ஒரு பீஸோட ரேட்டு, ஒரு பீஸ் 1950. ஒரு பீஸோட விலை 1950 ரூபா. இது ரெண்டும் ஒன்று போல் தான் எனக்கு தெரியுது. நீங்கள் எப்படி இருக்கும் பார்த்து வேணும்னா ரெண்டும் ஒன்றா வாங்கிக்கோங்க, இல்லை ஒன்று மட்டும் போதும்னாலும் ஒன்று கேளுங்க, தரேன் நான். சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க. அவைலபிள் இருக்கான்னு கேட்டுட்டு புக் பண்ணுங்கள் மேம். அடுத்தது ஒரு இலை விளக்கு அப்படின்னு சொல்லலாம், இல்லை இது மேலே அகல் வைக்கலாம். நீங்கள் ரொம்ப கை வேலைப்பாடோடு அமைஞ்சது, அழகாக இருக்குது. அரச இலை கீழே 3 பீடம் இருக்கிற மாதிரி இருக்குது. அரச இலை காம்பு பாருங்களேன், அதனோட காம்பு அமைப்பு கூட அவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க. இது பின்புறம் வார்ப்புங்க. இது வார்ப்பு ஊற்றுவாங்க இல்லையா, காய்ச்சி, அந்த மாதிரி ஐட்டம். இது நல்ல வேலைப்பாடோடு உள்ளது, நல்ல வகல் வச்சு ஏற்றலாம். இதோட விலை 950, 950 ரூபா. அடுத்ததாக பார்க்குறது ஒரு மாங்காய் கிண்ணம். இது ஜெர்மன் சில்வரா இல்லை வெள்ளை பித்தளையான்னு எனக்கு தெரியல. பீஸ் ரேட்டில் நான் அப்படியே போட்டிருக்கேன். 950, 950 ரூபா. இதுவும் கூட ஒரு பீஸ். இது 3 பீஸ் அவைலபிளில் இருக்குது. சாமிக்கு பிரசாதம் வைக்கலாம், இல்லை மஞ்சள், குங்குமம், சந்தனம், இப்போ நவராத்திரி எல்லாம் வருது இல்லையா, அதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம். இதுவே என்கிட்ட 3 பீஸ் இருக்குது, வேணுன்றவங்க கேளுங்க. இதோட ரேட் 950. அடுத்ததான் நாம் பார்க்குறது ஒரு பாலாடைங்க. சின்ன பாலாடை, நடுவில் கிடைக்க ஒன்று ஒன்றா போட்டுட்ருக்குறோம். இது கொஞ்சம் இந்த காம்பு, இலையோட காம்பு வர மாதிரி மாடல். இது நல்லா தங்கம் போல் இருக்குது, நல்லா பாலிஷாக இருக்குது. இதுவும் 950 தான். நல்ல கூர்மையெல்லாம் நல்லா எதுவும் குத்தாதபடிக்கு அழகாக இருக்குது. சைஸ் பாருங்கள், என் கையில் வச்சுருக்கேன் பாருங்கள், அவ்வளோதான். கை ஒருத்தருக்கு ஒருத்தர் கொஞ்சம் ஒரு அரை இன்ச்சு வித்தியாசம் இருக்கும், அவ்வளோதான். காது உருளிங்க, ரொம்ப நாளாக நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் ஒரு காது உருளி கிடைக்குமான்னு. ஒன்று கிடச்சிது, போட்டிருக்கேன் நான். இது கீழ்ப்பக்கம் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 3 கொப்பு வச்சு அழகாக இருக்குது. காதில் கூட டிசைன் பார்த்திங்கன்னா 3 கட்டிங் இருக்குது. கிட்ட காட்டுறேன் பாருங்கள், தெரியுதுங்களா. இதோட ரேட் பார்த்திங்கன்னா 1600, 1600 ரூபா. இது ரொம்ப விசேஷங்க. செங்கனா வட்டம்னு சொல்லிட்டு மினி, இந்த விளக்கெல்லாம் ஏற்றுறதுக்கு எண்ணெய் எடுப்பாங்க இல்லையா, அது ரொம்ப அழகாக இருக்குது. சின்னது தான், 400 ருபீஸ் தான். இது ஏதாவது வாங்கும்போது சேர்த்து வாங்கிக்கோங்க. இதில் பாருங்கள் எப்படி அது செங்கனாவட்டம் பெருசு இருக்குமோ அதே மாதிரி மாடலில் இருக்குது. அந்த தவளை மாதிரி வச்சு அது உள்ள எண்ணெய் இருக்கும், அதில் சின்னதாக திரி போட்டு எல்லாத்துக்கும் ஏற்றுவாங்க. செங்கனாவட்டம்னு சொல்லுவாங்க. அடுத்தது ஒரு போர்க்கு முள்கரண்டிங்க. முள்கரண்டின்னு சொல்லுவோம் இல்லையா, குழந்தைங்க நூடுல்ஸ் சாப்பிடும், ஏதாவது குத்தி சாப்பிட்ற பொருளெல்லாம் பன்னீர்லாம் எடுத்து சாப்பிடும் இல்லையா, அதுக்கு உண்டானது இது. இது 2 பீஸ் இருக்குது. இதில் ஏதோ சீல், அதோட பிராண்டும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஜூம் பண்ணி பாருங்கள், எனக்கு தெரியல சரியாக. நீங்கள் பார்த்துட்டு வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணுங்கள். 2 பீஸும் சேர்த்து 700ங்க. 2 பீஸும் சேர்த்து 700. இதுவும் பழமையானது தாங்க, இது புதுசு கிடையாது. அடுத்ததாக நம்ம பார்க்குறது சந்தன கிண்ணம். சந்தன கிண்ணம், சந்தன பேழா அப்படின்னு சொல்லுவாங்க. சந்தன கிண்ணம் வெண்கலங்க. இதோட சைஸ் நான் ஸ்கேல் வச்சு காட்டுறேன், எனக்கு கரெக்டாக தெரியல. நீங்கள் பார்த்துட்டு ஜூம் பண்ணி பார்த்து சொல்லுங்கள். இதோட ரேட் பார்த்திங்கன்னா 1600, 1600 ரூபா. வெண்கலங்க, இது பியோர் வெண்கலம், நல்ல வெண்கலம். இது ஒரு 3 இன்ச்சு இருக்கும்னு நினைக்கிறேங்க. உயரம் 3.5, அகலம் ஒரு 3 இன்ச்சு இருக்கும், அவ்வளோதான்.
அடுத்ததாக பார்க்குறது கொஞ்சம் பழமையான ஒரு கிண்ணம், சின்ன கிண்ணம் தான் இது, ஆனால் வெண்கலம். இதோட ரேட் 600, 600 அதுக்கு அடுத்தது ஒரு உப்பு மரவை, 3 உப்பு மரவை காட்டுறேன். லாஸ்ட் டைம் போட்டது எல்லோரும் கேட்டுகிட்டே இருக்காங்க. என்கிட்ட இருக்கிற 3ஐயும் போட்டிருக்கேன். உங்களுக்கு எது வேணுமோ கேளுங்க, இருந்தால் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். இதோட ரேட் பார்த்திங்கன்னா 850, 850 ரூபா. 850 ரூபா. இது நான் சிலதெல்லாம் கொரியர் ஃப்ரீன்னு சொல்கிறது மட்டும்தான் ஃப்ரீ. இந்த உப்பு மரவை நான் கொரியர் ஃப்ரீ பண்ணி தரேன். ஃப்ரீ ஷிப்பிங்லேயே கொடுத்துட்றேன். 3 உப்பு மரவையும் ஒவ்வொன்றும் 850 ரூபா. 850 3 இருக்குது பாருங்கள். ஒன்று பூ மாடல், உங்களுக்கு எங்கெங்கே பார்க்கணுமோ அது காட்டுறதுக்காக நான் அதையெல்லாம் காட்டிகிட்டே இருக்கேன். இது ஒரு மாடலுங்களா, முதல்ல ஒன்று காட்டிட்டேன்னா அடுத்தது ஒரு மாங்காய் மாடல் ஒன்று இருக்குது. அளவு போட்டிருக்கேன், நீங்கள் ஜூம் பண்ணி பாருங்கள். நான் அதுவும் சொல்லிகிட்டே இருந்தால் டைம் வேஸ்ட் ஆகுதுன்னு நான் சொல்லலை. அளவு கேட்டது மட்டும் போட்டிருக்கேன். இதுக்கும் காட்டுறேன் பாருங்கள். இது சும்மா சாதாரணமாக ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குது. முதல்ல பார்த்தது வந்துட்டு ஒரு பூ மாடலு. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ஒரு மாங்காய் மாடல். இது வந்து ஒரு மாங்காய் மாடலு, கொஞ்சம் நீளமாக இருக்குது. நல்லா கொஞ்சம் கொள்ளளவு ஜாஸ்தியாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். குறைஞ்சபட்சம் 500, அரை கிலோ அளவுக்கு உப்பு பிடிக்குங்க இதில். அதுக்கு மேலே பிடிச்சாலும் எனக்கு தெரியல. அரை கிலோ கண்டிப்பாக சொல்லிடலாம். ஒரு பக்கம் திறக்கும்போது கொஞ்சம் டைட்டாக இருக்கும், இன்னொரு பக்கம் தான் நமக்கு திறக்கிறது. நம்ம திறக்கும்போது பழக பழக இந்த பக்கம்தான் திறக்கும்னு நம்ம புரிஞ்சுக்குவோம். இது கொஞ்சம் பெருசாக இருக்குங்க. இது ஒரு 3/4 கிலோ கூட பிடிக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் அகலம் ஜாஸ்தியாக இருக்குது. அடுத்ததாக ஒரு பழைய குடங்க, சின்ன செப்பு குடம், தோண்டின்லாம் சொல்லுவாங்க. இதை சின்ன வயசுலலாம் குழந்தைங்க விளையாடம் வச்சுக்கிட்டு அந்த அளவு தான். தண்ணி எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா அவங்க கூட போய் அவங்களும் ஒரு குடத்தில் பிடிச்சி தூக்கிட்டு வருவாங்க. அந்த மாதிரி உள்ள ஒரு பழமையான குடம் இது. ரொம்ப பழசு, வருஷம்லாம் சொல்ல விருப்பப்படலை, பழசு. ஆனால் அதெல்லாம் அவங்க சுற்றி காட்டியிருக்கேன். இருங்க, உயரம் இன்னும் இந்த மனையை தள்ளிட்டு வச்சு போட்டு காட்டுறேன். இருங்களேன், மேலே வைக்கும்போது கொஞ்சம் ஹைட் உங்களுக்கு வாய்ப்பகுதி தெரியல. இப்போ தெரியுது பாருங்கள். உயரம் ஸ்கேலோடு போடுறேன், ஒரு நிமிஷம் இருங்க. இது சைடு டிசைன்லாம் எதுவும் இல்லைங்க, சாதாரண செப்பு குடம் தான் இது. ஏன்னா இதில் டிசைன் இருக்கான்னு கேட்பீங்க, உங்களுக்கு தெரியலன்னா அதனால் நான் சொல்லிடுறேன். டிசைன் எதுவும் இல்லை, இதில் ப்ளெயினாக தான் இருக்குது. இது எவ்வளோ ஹைட் இருக்குதுன்னு பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு 10 இன்ச்சு வருதா இல்லை 8 இன்ச்சு வருதான்னு பாருங்கள். ஸ்கேலும் பக்கத்தில் வச்சு காட்டுறேன். அதுக்கு நேராக எவ்வளோ இருக்கோ அவ்வளோதான் ஹைட்டு, அது பார்த்துக்கோங்க. இன்னொரு சின்ன குடமும் இருக்குது, அதுவும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இதை எடுத்து வச்சுட்டு காட்டுறேன். அது சின்னதும் காட்டுறேன் இப்போது. இது கொஞ்சம் சின்னது தாங்க, ரொம்ப பெருசு கிடையாது, அதுவும் பெருசு இல்லை. 8 இன்ச்சு 10 இன்ச்சு என்ன சின்னது தானே. விளையாட்டு சொப்பு மாதிரி கூட குழந்தைங்க விளையாடலாம். வெயிட் கிடையாது, ரொம்ப வெயிட்டும் கிடையாது. தண்ணி கிண்ணி பிடிச்சி வச்சு எல்லோரும் பண்ணுற மாதிரி பண்ணணும்னு ஆசைப்படும்ல குழந்தைங்க. உள்பக்கம் பாருங்கள், காப்பர் மாதிரி தெரியுது எனக்கு. உள்பக்கம் உதட்டு வழியில் வச்சு அடிச்சிருக்காங்க. சாதாரண நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய ஒரு மாடல், அவ்வளோதான். தவளை தோண்டின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு குடம், அவ்வளோதான். அது நல்லா அழகாக இருக்குங்க. கிட்டக்க காட்டுறேன் பாருங்கள். அந்த கோடு காட்டுறதுக்காக தான் கிட்ட காட்டியிருக்கேன். அந்த கழுத்து பகுதியில் 3 கோடு போட்டிருக்காங்க, மேலே ஒரு 2 கோடு போட்டிருக்காங்க. அது மட்டும்தான். இந்த டேமேஜ் எல்லாம் எதுவும் இல்லைங்க, நல்லா நீட்டாக எப்படி வாங்கினாங்களோ அப்படியே இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் புழங்கினது தான், புதுசு கிடையாது. சில பொருளெல்லாம் புழங்காமல் அப்படியே போட்டுருவாங்க. இது புழங்கியிருக்காங்க, நல்லா இருக்குது. கண்டிஷன் குட் கண்டிஷனாக இருக்குது. அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது, இந்த குடத்தோட ரேட் நான் சொல்லலை உங்களுக்கு. பெரிய குடம் வந்துட்டு 1300 ரூபா, சின்ன குடம் 1400 ரூபா. இப்போ பார்க்குறது நம்ம டிஃபன் கேரியருங்க. ஒரு 5 அடுக்கு கேரியர் ஒன்று, 3 அடுக்கு கேரியர் ஒன்று, ரெண்டும் பார்க்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு 5 அடுக்கு கேரியரை பிரித்து பார்த்துருவோம். ஒரு தரம் பார்த்துருங்க, எல்லாமே எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதுக்காக தான் நான் பொறுமையாக காட்டுறேன். ஏன்னா அப்புறம் கேட்குறீங்க, அப்போ என்னால் காட்ட முடியல, சில சமயம் மிஸ் ஆகிடுது. அதுக்கு தான் நான் பொறுமையாக உள்பக்கமும் எல்லாமே உங்களுக்கு பிரித்து காட்டிடலாம் இந்த தரம் அப்படின்னு பார்த்துட்ருக்கேன். காட்டுறேன் பாருங்கள். கரண்டியும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குங்க,
நல்லா பிடிச்சி நிறுத்துகிற மாதிரி நல்லா இருக்குது. 5 அடுக்கு கேரியர் இது. நல்ல என்ன சொல்லுவாங்க அது பேர், ஈயம் டின் கோட்டிங் நல்லா நிறைய இருக்குது. இது கீழே அடுக்குங்க. நல்லா புதுமையாக இருக்குது. வாங்கியிருக்காங்க, பயன்படுத்தாமே அப்படியே வச்சுருந்துருக்காங்க. சிலதுலெல்லாம் பேர் இருக்குங்க, சிலதுலெல்லாம் பேர் இல்லை. இது 2வது கிண்ணம் உங்களுக்கு காட்டணுன்னு காட்டுறேன். 2வது இது. அடுத்தது பார்த்திங்கன்னா 3வது. அதுலேயும் ஈயம் நல்ல கண்டிஷனோட. கீழே உள்ளதும் போடுவாங்க, ஏன்னா மேலே தண்ணி பட்டு அந்த பித்தளையோட இது போகக்கூடாதுன்றதுக்காக ஈயம் போடுவாங்க. அதுக்கடுத்து இது 4வதுங்க. அதுக்கடுத்து உள்ளதும் மூடியோடு உள்ளதாக இருக்கும். மூடியிலையும் போட்டிருப்பாங்க, மூடியிலையும் ஈயம் இருக்கும். பிரித்து காட்டுறேன் பாருங்கள். இது மூடியிலையும் ஈயம் உள்ளது தான். மேலே வைக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். இது அந்த சதுரம் ரொம்ப நல்லா இருக்குங்க. கரண்டி மாட்டுற இடம் எப்போவுமே ரவுண்டாக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. ஸ்பூனை போட்டுட்டு ஒரு லாக் பண்ணுற மாதிரி இருக்குது. நான் தூரம் தள்ளி காட்டுறேங்க. கரண்டியை போட்டோன்னா அப்படியே ஒரு லாக் ஆகுது. அழகாக இருக்குது. இதோட ரேட் பார்த்திங்கன்னா 5600ங்க. பெருசு 5 அடுக்கு உள்ளது 5600. அடுத்து உள்ளது 3 அடுக்கு கேரியருங்க. 3 அடுக்கு கேரியரு. இது கொஞ்சம் பெருசு, வெள்ளியம் அப்படியே இருக்குது. இது புழங்கினது தான், அகலம் ஜாஸ்தி, பாக்ஸும் பெருசாக இருக்குது. இது 2வது பாக்ஸு. இது 3வது பாக்ஸு. அதோட மூடி இது. நான் லாக் பண்ணி காட்டுறேன். எல்லாத்தையும் ஒரு மக்க வச்சு அடுக்கி காட்டுறேன் உங்களுக்கு. இதோட ரேட் பார்த்திங்கன்னா 4100 ருபீஸ். இது பெருசுங்க, அதை விட இது அகலம் ஜாஸ்தி. 4100 ரூபாய் இது. இதோட விலை 4100 ரூபாய், 4100 ருபீஸ். அடுத்து நாம் பார்க்குறது ஒரு இது போர்க். நான் உங்களுக்கு முதலே காட்டினது தான். ஒரு நிமிஷம். இது ஹேங்கருங்க, குதிரை முக ஹேங்கர். ஒரு இது எடுத்து ஒரு வுட்டில் இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இதில் ஷர்ட் மாட்டலாம். அந்த காலத்தில் இதெல்லாம் கூட உலோகத்திலே செஞ்சுருக்காங்க. என்னோடய வடிவமைப்பு ரொம்ப அழகாக இருக்குது. 3 இருக்குங்க ஒன்று போல். ஒரே ஒரு வுட் எடுத்து அதில் இதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அதை நீங்கள் ஷர்ட் மாட்டுறதுக்கு அழகாக வச்சுக்கலாம். ஷர்ட் மாட்டுறதோ இல்லை என்ன உங்கள் ட்ரெஸ்ஸு மாட்டணும்னு நினைக்கிறீங்களோ அதை மாட்டிக்கலாம். ஹேங்கர், அந்த காலத்து ஹேங்கர் இது. நீங்கள் வேறு ஏதாவது கொடை மாட்டுறது அந்த மாதிரி கூட பயன்படுத்திக்கலாம். நல்லா நீட்டாக இருக்குது. எல்லாம் ஃப்ரெஷ் பீஸ், எதுவுமே டேமேஜ் எதுவுமே கிடையாதுங்க. நல்லா இருக்குது. பயன்பாடில் இருந்தது தான், பயன்பாடில் இல்லாதது கிடையாது. இது பயன்படுத்தினது தான். 3 பீஸ் இருக்குது. அழகாக இருக்குது. ஒரு பீஸோட ரேட் 1400. ஒரு பீஸோட ரேட் 1400. இது அகலுங்க, 2 அகல். இந்த 2 அகலோட விலை 550, 550 ரூபா. ரெண்டும் சேர்த்து 2க்கு 2 இருக்குங்க. இது நல்லா குழியாக இருக்குது, எண்ணெய் நல்லா பிடிக்கும். வீட்டு வாசல்லையோ இல்லை வீட்டுக்குள்ளவோ விளக்கேற்றும் போது அகலுக்கு பயன்படுத்தலாம். இதை 2 இருக்குது. 550 ஒன்லி, 550 ஒன்லி. அடுத்தது தேக்கு மனைங்க. நம்ம எப்பவும் காட்டுவோம் இல்லையா, அதே மனை தான். இந்த தரம் தேக்கு மட்டும்தான் இருக்குது. 6க்கு 4 அகலம். நவராத்திரிக்கு சின்ன சின்ன என்ன சொல்லுவாங்க, ஒரு கான்செப்ட்னு சொல்லி வைப்பாங்க இல்லையா, அதுக்கு நிறைய கேட்பாங்க என்ன. அதுக்காக தான் நான் இந்த மனை இப்போவும் போட்டிருக்கேன். இதனோட ரேட் பார்த்திங்கன்னா 700ங்க. ஒரு மனையோட விலை 700 ரூபா. அடுத்து நான் இது ஒன்று காட்டுறேங்க. இது என்னன்னு நீங்கள் சொல்லுங்கள், எனக்கு தெரியல இது என்னென்னு. அதுக்கு நான் ரேட்டும் சொல்லலை. தெரிஞ்சவங்க கேளுங்க, ரேட்டு சொல்கிறேன் நான். இது ஏதோ அலங்கார பொருளா இல்லை சாமி கும்பிடுற பொருளா எனக்கு எதுவும் புரியல. ரொம்ப அழகாக இருக்குது, நீட்டாகவும் இருக்குது. வெள்ளை பித்தளை, சாதா பித்தளை கிடையாது, இது வெள்ளை பித்தளை. நல்லா இருக்குது, நல்லா கிளியராக இருக்குது. இது எதுக்கு பயன்படுத்துறதுன்னு தான் எனக்கும் தெரியல. உங்களுக்கு யாராவது தெரிஞ்சால் கமெண்ட்டில் போடுங்க. அதுக்கப்புறம் கேளுங்க, தெரிஞ்சவங்க பயன்பாடு இருக்குது அப்படின்னா என்னை கேளுங்க, நான் உங்களுக்கு தரேன். அது அடுத்ததான் நம்ம பார்க்குறது படி பார்க்கலாம். அளவைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த படியை பார்க்கலாம். சின்னது ஒன்று, பெருசு ஒன்று, 2 இருக்குது. காட்டுறேன்.
மாங்காய் பார்த்துட்டோமே, மறுபடியும் மாங்காய் வருது. இது அவைலபிளில் உள்ளதுனால அந்த மாங்காயை மறுபடியும் காட்டியிருக்கேன் நான். உங்களுக்கு ஒரு பீஸ் தானே காட்டினேன், இப்போ 3 சேர்த்து காட்டியிருக்கேன். பார்த்துக்கோங்க, 3 இருக்குது நம்ம கையில். ஒன்று 1400, ஒரு பீஸோட ரேட்டு 1000. ஒரு நிமிஷம் இருங்க, மாங்காய்க்கு நான் விலை சொல்ல. 950ங்க, சாரி 950, ஈச் ஒன் 950. ஒரு கிண்ணத்தோட விலை 950. 3 பீஸ் இருக்குது, வேணுன்றவங்க எடுத்துக்கலாம். இதனோட அழகு அதனோட கை வேலைப்பாடில் தாங்க, வேறு ஒன்றுமே இல்லை. அந்த கார்விங் பண்ணியிருக்காங்க இல்லையா, அதுதான். அந்த மாங்காய்க்கு நடுவில் சின்ன சின்னதாக ஒரு ஹோல்ஸ் இருக்குது பாருங்கள், எவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க. இலைக்கும் காம்புக்கும் நடுவில் ஒரு ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் உள்ள சின்ன 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 பூக்கள் இருக்கிற மாதிரி அழகாக வடிச்சிருக்காங்க. ரொம்ப நீட்டான வேலைப்பாடோடு உள்ளது. இப்போ படி பார்க்கலாம். ஒரு பெரிய படி இருக்குது, ஒரு சின்ன படி இருக்குது. குட்டி இது ரொம்ப சின்னது தான், 2 இன்ச்சு 2 2.5 தான் இருக்கும். 2க்கு 2 2க்கு 2 அப்படி தான் இருக்கும். அது மாதிரி உள்ள 2 படி இருக்குங்க. அது 2 இன்ச்சு தான், அது 2, இது 2.5. அது 2 இன்ச்சு இருக்குது, இது 2.5 இன்ச்சு இருக்குது. உயரமும் அதே தான், இன்னும் ஒன்றா தான் இருக்குது பாருங்கள். அந்த அளவையோடைய சீல் பேக் சைடில் இருக்குது பாருங்கள். வார்ப்புன்றதுனால அது பின்னாடி அந்த ஹோல் கொடுப்பாங்க. நல்ல வெயிட்டும் கூட இருக்குங்க. இது கனமான ஒரு பொருள், உள்ளே உட்கார்ற மாதிரி இருக்குது. இது 2 ஒன்று உள்ள ஒன்று போட்டு வச்சிடலாம். 2 பீஸ் இருக்குது. 2 ஒன்றாவும் வாங்கிக்கலாம், தனித்தனியாகவும் வாங்கிக்கலாம். பிரபாவலிங்க, இந்த ஸ்வாம் நாகப்பிரபாவலி இது பேர். நல்லா அழகாக இருக்குது. ஒரு ஏதாவது சிலையை வச்சுட்டேன், இதுக்கு பின்னாடி இப்படி வச்சுட்டிங்கன்னா அழகாக கோவிலில் இருக்கிற மாதிரி இருக்கும். காப்பர், இது வெண்கலம் கிடையாது, காப்பர். இதோட சைஸ் நான் காட்டியிருக்கேன், நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் சொல்லும்போது ஏதாவது தப்பாக சொல்லிடக்கூடாது இல்லைங்களா, அதனால் நான் உங்களுக்கு போட்டுட்டேன். அதில் இதோட ரேட் பார்த்திங்கன்னா 1700. நல்ல வெயிட்டுங்க, நல்ல வெயிட் உள்ளது. இதே மாதிரி இன்னும் 2 இருக்குது, நான் காட்டுறேன் உங்களுக்கு. பெருசு இருக்குது, அதையும் காட்டுறேன். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்க்கலாம். அபிஷேக சங்குங்க. போன தடவை ஒன்று போட்டிருந்தேன், அது பித்தளை வெங்கலம் அந்த மாதிரி ஐட்டம். இது வெள்ளை பித்தளை அபிஷேக சங்கு. இதனோட ரேட் 2700, 2700 ரூபா. என்ன காஸ்ட்லியாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. எனக்கு என்ன வருதோ அதை விட சின்ன மார்ஜின் தான் வைக்கிறேன். நான் விலை பார்க்க மாட்டேன், வாங்கிடுவேன். அந்த விலை விருப்பம் உள்ளவங்க அழகாக கேட்டு வாங்கிடுங்க. சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க, சில பொருளெல்லாம் டக்கு டக்குன்னு கிடைக்க மாட்டேங்குது. அடுத்ததாக வெள்ளை பித்தளையில் உள்ள ஒரு அகர்பத்தி ஸ்டாண்டு. ஒரே ஒரு ஹோல் தான் இருக்குது அதில், அது பிரிக்க முடியாது, கழட்ட முடியாது. இது வெள்ளை பித்தளைன்றதுனால இதோட ரேட் 900, 900 ரூபா. 900 ஒன்லி. அடுத்ததாக ஒரு நல்ல கை வேலைப்பாடு உள்ள கப்பும் ஒரு தட்டும். நிறைய டிசைன் இருக்குங்க இந்த கப்பில், ரொம்ப அழகாக இருக்குது, பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. ஒரு கிண்ணத்தோட ரேட்டு 1900, அந்த பிளேட்டோட ரேட்டு 1900. அந்த கருப்பாக இருக்கிறது என்னன்னு நினைக்காதீங்க, அது கழுவுனா போயிடும். பிளேட்டில் கூட பாருங்கள், நான் கம்மியாக வாங்கியிருந்தேன்னா அதோட கொஞ்சம் லாபம் வச்சு உடனே அதை போட்டுவிடும். உங்களுக்கே சில பொருளெல்லாம் பார்த்துருப்பீங்க, கம்மியாக தான் தெரியும். அடுத்தது ஒரு வேறு என்ன அளவு காட்டுறேன் இருங்க, ஒரு நிமிஷம். சைஸ் பார்த்துக்கோங்க. 2.5 இன்ச்சு இருக்குதுன்னு நினைக்கிறேன். அகலம் பார்த்திங்கன்னா ஒரு 3.5 இன்ச்சு. தட்டு அதுவும் கொஞ்சம் அகலம் பார்த்திங்கன்னா ஒரு 4 இன்ச்சு வருது, அவ்வளோதான். 4 இன்ச்சு தான் வருது. இதோட சைஸ் நான் உங்களுக்கு சொல்லலை, வெங்கல கிண்ணம் சொல்கிறேன் இருங்க. 3 இன்ச்சு வருதுங்க, 2 to 3. அகலம் பார்த்திங்கன்னா ஒரு 3 இன்ச்சு வரும். இதோட ரேட்டு 1300. வெங்கல கிண்ணம் 1300, ஒன்லி 1300. இது ஒரு ஜோடி தட்டுங்க,
போன தடவை ஒன்று போட்டிருந்தேன், பூஜைக்கு பயன்படுத்துறதுக்காக ஒருத்தவங்க வாங்கியிருந்தாங்க. ரெண்டும் சேர்த்து சொல்லலை, ஒரு தட்டு கூட வேணுன்றவங்க வாங்கிக்கலாம். ஒரு பிளேட்டோட ரேட்டு 1400, 1400 ரூபா. ஒரு இன்ச்சு தான் உயரம் இருக்கும், அகலம் ஒரு 5.5 இன்ச்சு கிட்டே இருக்குங்க. வெயிட்டு தட்டு நல்லா வெயிட்டாக இருக்குது, நல்ல கனமான தட்டு, பாலிஷோடு இருக்குது. அப்படியே யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு பொருள் அது. அடுத்ததாக நாம் ஒரு பிரபாவலி, 2 பிரபாவலி பார்க்கலாம். 2 பிரபாவலியும் வித்தியாசமானது, ஒன்றுக்கு விலை இருக்குங்க. இது ரெண்டுமே சேர்த்து 1.5 கிலோ கிட்ட வெயிட் இருக்குது. அதனால் ஈச் ஒன் 3250 ருபீஸ், 3250 ருபீஸ். இது ஒன்று இருக்குது. இன்னும் ஒன்றும் காட்டுறது, இது ஒன்றும் இல்லை, மனையில் 2 ஹோல் போட்டுட்டு அந்த மனையை கூட எடுத்து அதில் அப்படியே மாட்டி வச்சுட்டு சுவாமியை முன்னாடி வச்சுக்கலாம். நாம் அவ்வளோ அழகாக அமைப்பு, யாழியோட எப்படி கோவிலில் சைடு பிரபை இருக்கும் அதே மாதிரி இருக்குது. இதோட உயரம் ஜூம் பண்ணி பாருங்கள். இது ஒன்றுங்களா. அடுத்தது இன்னொன்று காட்டுறேன். இதுவும் அதே ரேட்டு தான், 3250. அதே மாதிரி தான் ஹோல் பண்ணி அதில் மாட்டி விட்டுடலாம். முன்னாடியே சுவாமியை வச்சா நல்லா கோவில்லையே சுவாமி இருக்கிற மாதிரி அழகாக இருக்கும். மேலே யாழி டிசைன் இருக்குது, சைடெல்லாமும் டிசைன்ஸ் நல்லா இருக்குது. ஏதாவது ஒன்றில் செட் பண்ணிடணும். அதை நீங்கள் அழகாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வச்சிங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். கிட்ட காட்டுறேன் பாருங்கள், யாழிங்களா. இதுலேயும் டிசைன்ஸாக பாருங்கள், சைடு பாருங்கள், கோவிலில் வச்சுருப்பாங்க இல்லையா ஆதிஷ்டானம், அந்த மாதிரி இருக்குது, அழகாக இருக்குது. வேணுன்றவங்க கேட்டு வாங்கிக்கோங்க. அது மாதிரி செட் பண்ணிடணும். உள்ளே போயிடணும், அந்த கம்பி போயிடுச்சுன்னா கீழே ஸ்க்ரூ போட்டு எதுனா பண்ணிவிடுவாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஆச்சாரிட்ட கொடுத்து அது மாதிரி பண்ணிக்கோங்க. இல்லையா சும்மா கூட நிறுத்தலாம். சிலவங்க என்ன பண்ணுறாங்கன்னா க்ளே வாங்கி க்ளேயில் ஃபிக்ஸ் பண்ணி அழகாக ஸ்டாண்டு மாதிரி வச்சுக்கிறாங்க. உங்களோட சாய்ஸ் தாங்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது மாதிரி மாற்றிக்கலாம். ஆனால் பிரபாவலி மட்டும் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. பத்மபீட்டம் சைடெல்லாம் பார்த்திங்கன்னா தாமரை பூவோட அழகோடு இருக்கும். அடுத்தது ஒரு யானைங்க, காஸ்டிங் சொல்லுவாங்க. இது பித்தளையோ வெங்கலமோ கிடையாது. இதோட ரேட் பார்த்திங்கன்னா 800, விளக்கோடு இருக்குது, 800 ரூபா. யானை மேலே விளக்கு, அம்பாரி மாதிரி மேலே விளக்கு இருக்குது. இதோட விலை 800 ரூபா. நல்லா இருக்குது, டேமேஜ் எல்லாம் எதுவும் இல்லை. ஆனால் இது பித்தளையோ வெங்கலமோ கிடையாது. வீடியோ கொஞ்சம் மியூட் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தாங்க உங்களுக்கு நான் பேசுகிறது உங்களுக்கு என்னென்னு தெரியும். மியூட் பண்ணிங்கன்னா இந்த யானை என்னன்னே தெரியாது. மற்றதெல்லாம் ஓகே, யானையை நான் சொல்லியிருக்கேன், பித்தளையும் கிடையாது வெண்கலமும் கிடையாது. இதோட ரேட் 800. இது வெண்கலமாக இருந்தால் இதோட ரேட்டே வேறு. அடுத்தது 2 டம்ளருங்க, கொஞ்சம் வித்தியாசமாக நல்லா தான் இருக்குது. வெண்கலமானு பார்த்தா அதுவும் தெரியல எனக்கு, பித்தளையானும் தெரியல. இது என்ன இருக்கோ அப்படியே அனுப்புகிறேன் நான். இதோட ரேட், ஒரு டம்ளரோட ரேட் 1100. ரெண்டும் ஒன்றா வேணால் வாங்கிக்கோங்க, இல்லை ஒன்று கொடுங்கன்னாலும் ஒன்று கொடுத்துடுவேன். ஒன்று கொடுக்குறவங்க கேட்குறவங்க முன்னாடியே கேட்டுடுங்க, கொடுக்குறேன். ரெண்டும் ஒன்றா இருக்குது, இதில் வித்தியாசமே கிடையாது. ஒன்று உள்ள ஒன்று போட்டு அழகாக வைக்கலாம், தண்ணிக்கு டேபிளில் பயன்படுத்தலாங்க. நல்லா அழகாக மேலே அகலமாக இருக்குது, கீழே மெல்லேசாக இருக்குது. இதெல்லாம் அந்த காலத்தில் பயன்படுத்தின பொருட்கள். இப்போ கிடைக்கிறதே கஷ்டம். கிடைக்கிறத நான் அப்பப்போ போட்டுடுறேன். உங்களை பாருங்கள், போன வாரம் போட்டேன், போட முடியல எனக்கு. இந்த மறுபடியும் இப்போ தான் போட்டிருக்கேன், கிடைக்கும்போது போட்டுடுறேன். அடுத்தது பாவை விளக்குங்க. இது பெருசுங்க. ஒரு முதல்ல பார்த்தது ரெண்டும் சின்னது, இது பெருசு. இதோட ஹைட் எப்படி 7.5 to 8 இன்ச்சு இருக்கும்னு நினைக்கிறேன். கீழே வச்சு காட்டுறேனுங்க, ஒவ்வொன்றா பாருங்கள். பத்மபீட்டம், காலை மடக்கி வச்சு நிற்கிறாங்க பாருங்கள், எவ்வளோ அழகாக. இதில் கொஞ்சம் குழி ஜாஸ்தியாக இருக்குங்க, எண்ணெய் விடலாம் நல்லாவே. தோளில் 2 பச்சை கிளி, அழகாக கிளியை நிற்க வச்சுருக்காங்க. இவங்களோட ஹேர் ஸ்டைல் வேறு. இவங்க வேணி வைக்கல, வெறுமனே வாரி இருக்காங்க, கொண்ட மாதிரி போட்டு ஜடப்பா. அவங்க வேணி வச்சுருந்தாங்க. இந்த துணி கட்டினதுக்கப்புறம் அதனுடைய வடிவமைப்பு பாருங்கள், அடுக்கடுக்காக வச்சு அழகாக இருக்குது. பாதமும் ரொம்ப அழகாக இருக்குது வச்சுருக்காங்க.
நல்ல வெயிட் உள்ளது தான், நல்ல கனமாக இருக்குது. எல்லா பக்கமும் நீங்கள் பார்க்கணுன்றதுக்காக நான் காட்டுறேன். 2 ஷோல்டர்லேயும் கிளி அழகாக இருக்குது. இதில் கொஞ்சம் எண்ணெய் கூட ஊற்றலாம். போன தடவை சொன்னதோட இதில் கொஞ்சம் எண்ணெய் கூடவே ஊற்றலாம். பாதம் பாருங்களேன் எவ்வளோ அழகாக. அதில் சலங்கை பாருங்கள், தண்டை, சலங்கை, சிலம்புன்னு 3 வித ஆபரணம் கால்லையே போட்டிருக்குறாங்க. 3 போட்டிருக்காங்க பாருங்கள். 1 2 3. தண்டை, சலங்கை, சிலம்பு 3 இருக்குது. இதோட ரேட் பார்த்திங்கன்னா 4400, 4400 ரூபாய். இதுக்கு மட்டும் நான் விலை சொல்லிட்டேன், பார்த்துட்டு கேளுங்க. போன தடவை போட்டிருந்தேன், அது கொஞ்சம் காஸ்ட்லி. இப்போ கொஞ்சம் ஆஃபரில் இன்னொன்று கிடச்சிது, அதனால் இதை போட்டிருக்கேன் நான் உங்களுக்கு. சீக்கிரம் புக் பண்ணிக்கோங்க வேணுன்றவங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது தவ சொம்புங்க. போன தடவை போட்ட சொம்பு தான் இது. அது என்னமோ ஒருத்தவங்க புக் பண்ணாங்க, நின்றுடுச்சு என்கிட்ட. அடுத்து நிறைய பேர் கேட்டாங்க, கொடுக்க முடியல எனக்கு. அது அப்படி கொஞ்சம் தள்ளி போயிடுச்சுனாலே கஷ்டம். இதோட ரேட் பார்த்திங்கன்னா 1050. லாஸ்ட் டைம் வீடியோவில் இதே தான் சொல்லியிருப்பேன், 1050. இதோட அளவு பார்க்கலாம், ஒரு நிமிஷம் ஜூம் பண்ணி பாருங்கள். நல்லா அழகாக இருக்குங்க. கீழ்ப்பக்கம் ஒரு பீடம் வச்சு மேலே அகலமாக கிண்ணம் மாதிரி வந்து அதுக்கப்புறம் மேலே சிறுத்தா மாதிரி இருக்குது. இது ஒரு அக்னி குண்டங்க. அக்னி குண்டம் அப்படின்னா அந்த சாம்பிராணி போடுறதுக்கு, வீட்லேயே குட்டியாக ஒரு ஏதாவது சமுத்தெல்லாம் போட்டு ஒரு புகை போடுறதுக்கு, ஹோம போடுறதுக்கு பயன்படுத்தலாம். ரொம்ப பழசு கிடையாது இது. இது கொஞ்சம் இடைப்பட்ட காலத்தில் உள்ளது தான். இதோட ரேட் பார்த்திங்கன்னா 950, 950 ரூபாய். இருங்க கைப்பிடியும் காட்டுறேன் நான் உங்களுக்கு. ஜூம் பண்ணி பார்த்துக்கோங்க சைஸு. ஒரு பக்கம் பார்த்தா போகிறோம், சதுரம் தானே, எல்லா பக்கமும் அதே அளவு தான் இருக்கும். அதனால் ஒரு பக்கம் பார்த்துக்கோங்க. பிடி 2 பக்கமும் இருக்குது, அதையும் காட்டுறேன் உங்களுக்கு நான். இந்த பாருங்கள் பிடி. முடித்ததும் துணி பிடிச்சி எடுத்து போடுற மாதிரி பிடியும் இருக்குது. இதில் பெருசாக வச்சுருப்பாங்க ஒரு சிலர். சின்ன சின்ன வீட்டிலலாம் இருக்கணும் இல்லையா, அது மாதிரி இருக்கிறதுக்காக இது ஒன்று வச்சுருந்துருக்குறாங்க. இது யாரோ போட்டது தான் நமக்கு கிடச்சிருக்கு. 950, 950 ரூபா. ஒரு 2 பாத்திரம் இருக்குங்க, இதை வச்சுட்டு காட்டுறேன். 2 பாத்திரம் ஒன்று போல் இருக்குது. ஒன்று கோட்டிங் நல்லா இருக்குது, சில்வர் கோட்டிங், இது டின் கோட்டிங்கோடு இருக்குது. ஒன்றில் டின் கோட்டிங் இல்லை, அது காட்டுறேன். சாதம் வடிக்கலாம். ஒரு சின்னதாக ஒரு அரை அழாக்கு அரிசி போட்டு வடிக்கலாம். கலாய் நல்லா இருக்குது. பால் காய்ச்சலாம், ஈயம் பூசி இருக்குது நல்லாவே. பால் காய்ச்சலாம். சின்ன சைஸ் தான் இது, ரொம்ப பெருசு கிடையாது, சின்னது தான். இதோட ரேட் பார்த்திங்கன்னா 1100. நல்லா கனமாக இருக்குங்க. இதை விட இன்னொன்று காட்டுறேன் பாருங்கள், அதுவும் கனமாக இருக்கும். ஆனால் அதில் டின் கோட்டிங் இருக்காது. இது நல்ல கண்டிஷனில் இருக்குது. இது சைஸ் ஜூம் பண்ணி பாருங்கள். வாய்ப்பகுதியும் போட்டிருக்கேன், உயரமும் போட்டிருக்கேன். இன்னொன்று காட்டுறேன் பாருங்கள், அதுவும் 1100 தான், 1100 ரூபா தான். இதில் கலாய் இருக்காது. அரிசி கனம் நல்ல கனம். அரிசி கழுவை, இந்த மாவு ஊற வைக்கிறதுக்கு, அரிசி ஊற வைக்கிறதுக்கு, அதுக்கெல்லாம் இது பயன்படுத்தலாம். நிறைய பேர் பிராஸ் கிச்சனாக மாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்க நிறைய வாங்குகிறாங்க. அப்போ அதில் இதுவும் ஒரு பயன்பாடாக வச்சுக்கோங்க. 2 ஒன்று போல் இருக்குது. அது பெருசு, இது சின்னது. ரெண்டுமே தனித்தனியாக 1100 ரூபா, 1100 ரூபா. ஒரு சிலர் 2வான்னு கேட்குறீங்க, நினச்சிப்பேன் சரி தெரியல அவங்களுக்கு அப்படின்னு. அடுத்தது ஒரு கிண்ணம். கிண்ணம்னா பருப்பு உருளின்னு சொல்லலாம். அடுப்புலேயும் வைக்கலாம், சும்மா நீங்கள் பயன்பாட்டுக்கும் வச்சுக்கலாம். இந்த பருப்புருளி பார்த்திங்கன்னா ஒரு ரேர் மாடல், நானே இது வரைக்கும் பார்க்கல. சட்டி டைப்பில் அழகாக இருக்குது. 2600 ரூபா. இது 2600. வேணுன்றவங்க கேளுங்க, இது நான் உங்களுக்கு கொடுக்குறேன். 2600, 2600 ரூபா. நல்ல வெயிட்டாக இருக்குது, பயன்படுத்தலாம். நல்லா அழகாக இருக்குது. ஒரு சாம்பார் கூட்டு எடுத்து வைக்கலாம். இது என்ன கலாய் போட வேண்டிய, டின் போட வேண்டியதோ கிடையாது. இதெல்லாம் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட். முந்தைய நான் சொல்லியிருக்கேன், ஒரு தரம் பயன்படுத்தினா கழுகிட்டு வச்சோன்னா போதும். எதுவுமே சூடு இருக்கும்போதே வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க, அதே பாத்திரத்தில் வச்சுருக்காதீங்க. நிறைய பேர் கேட்டதுனால நான் இங்கேயும் சொல்கிறேன் உங்களுக்கு. நான் சூடு பண்ணும்போது தான் அந்த ரசாயன மாற்றம் இருக்கும்.
அதை நீங்கள் மாற்றி வச்சுட்டு வேறு பாத்திரத்தில் வச்சுட்டு இதை தொடச்சிட்டு அப்புறமா எடுத்து கழுவுங்க. ஏன்னா இது சூடு கடத்தி, நிறைய சூடு இருக்கும் இதில். அந்த நேரத்துக்கே கொண்டு போய் அடுப்புக்கிட்ட வைக்கலாம், கழுவிடலான்னு நினச்சி கழுகாதீங்க. தொடச்சி விட்டுட்டு வச்சுடுங்க. அப்புறம் தண்ணி விட்டு கழுவுங்க ஆறுனதுக்கப்புறம். இது பார்த்திங்கன்னா இந்த மகாலட்சுமி கடாட்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. மாட்டோட சலங்கங்க. சவுண்டு வித்தியாசமாக இருக்குது. எனக்கு நான் வீடியோவில் அது சொல்ல முடியல. இல்லை வித்தியாசமாக இருக்குது. இது ஒரு பீஸ் 400. வீட்டு வாசலில் கட்டுறாங்க. இந்த சவுண்ட் அப்படியே இருக்கிறதுக்காக, போகும்போது வரும்போது தட்டுறாங்க குழந்தைங்க, அதுக்காக இது கட்டுறாங்க. இதோட பீஸ் ரேட்டு ஒரு பீஸ் 400, 400 ரூபா ஒரு பீஸ். வெண்கலங்க இது, பியோர் வெண்கலம். அடுத்ததாக மினி வால் உருளி, சின்னதுங்க இது. நீங்கள் 6 இன்ச்சு தான். அங்கே பாருங்கள், அந்த மனையில் கரெக்டாக இருக்குது. 6ன்றது 7.5 இன்ச்சு கூட இருக்கலாம். ஏன்னா இந்த பக்கம் அந்த பக்கம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இந்த வால் உருளி கிடைக்கவே கிடைக்காது, ரொம்ப அதிசயமானது. ரொம்ப நாளாக தேடிக்கிட்டு இருந்து கிடச்சிது எனக்கு இது. 1600 ஒன்லி. இதோட ரேட்டு 1600. இதோட ரேட்டு 1600. லாஸ்ட்டாக நான் இது காட்டினேன் உங்களுக்கு. நான் இருந்தாலும் ஒரு தரம் காட்டுறேன். அந்த சீல் பார்த்துக்கோங்க, என்னென்னு நீங்கள் அழகாக பார்ப்பீங்க இல்லையா? ஜூம் பண்ணி பாருங்கள். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், லைக் நம்பரை பதிவு பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஒர்க் 2 இருக்குங்க. ரொம்ப அழகான அமைப்பில் ஒரு சொம்பு ஒன்று காட்டுறேன் பாருங்கள். குட்டி சொம்பு, கடைசியாக லாஸ்ட்டாக ஒன்று ரொம்ப அழகான ஒரு குட்டி சொம்பு நான் உங்களுக்கு காட்டுறேன். க்யூட்டாக இருக்கும் அது. புக் பண்ணிக்கோங்க. ஏன்னா கடைசியில் காட்டணுன்றது தான் அதை கடைசியில் காட்டியிருக்கேன். 6 இன்ச்சுங்க அது. அதுக்காக தான் அந்த மனையில் வச்சு காட்டுறேன். மனையை விட பெருசாக இருக்குதுன்னா இன்னொரு 1 இன்ச்சு ஜாஸ்தியாக இருக்கும் போர்க்கு. நிறைய பில்டப் கொடுத்துட்டாங்க, சொம்பு காட்டவே இல்லையன்ற மாதிரி நினச்சிக்காதீங்க. இருங்க காட்டுறேன். அது நீங்கள் பார்த்தீங்க ஹாப்பியாக ஃபீல் பண்ணி வாங்கலனாலும் சந்தோஷமாக பாருங்கங்க. பார்க்குறதுக்காக தான் இவ்வளோ ஹாப்பியாக சொல்லிகிட்ருக்கேன் நான். இதோட விலை 800 ரூபாங்க. நல்லா இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. பார்க்குறதுக்கும் கண்ணுக்கும் குளிர்ச்சியாக குட்டியூண்டுங்க. சாமிக்கிட்ட வைக்கலாம். இல்லை மினேச்சர் கலெக்ட் பண்ணுறவங்க அழகாக அதை கலெக்ட் பண்ணி சேர்த்து வைக்கலாம் ஒன்று ஒன்றா. ஹாப்பிங்க. இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.